கூட்டுறவு சமுதாயத்தின் மூலம் மிக சிறப்பாக பால் குடம் சீர்வரிசைகள் எல்லாம்
இல்லை நான் சாமி சாமி அப்படியே பேசலாமா? அப்படியே பேசலாமா? இது எதுக்காக நடந்துட்டு இருக்கு அப்படி பேசலாமா? ஐயா தான் பெரிய குரு அப்படின்னே சொல்லிட்டாங்க. பிரகதீஸ்வரர் கோயில் இதுதான் விருதகிரீஸ்வரர் ஆலயம். இங்கே பார்க்கின்ற சப்ஸ்கிரைபர்கள் மட்டும் கண்டு ரொம்ப அதிகமாக ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. இந்த இடத்துல ஐயா குருக்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். என்ன நடந்துகிட்ருக்கு, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மாசி மகத்தினுடைய 4வது திருநாள் இந்த விழா நடந்துகிட்ருக்கு. மாசி மகத்தினுடைய விநாயகர் ஆழத்து விநாயகருடைய 4வது திருநாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த விழாவை பார்த்திங்கன்னா மருத்துவர் சங்கம் அவங்களுடைய சார்பாக இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அவங்க எல்லாருமே இன்றைக்கி நேற்றுக்கெலாம் நடந்துகிட்ருக்குல கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக இந்த ஆழத்து விநாயகருடைய 4வது திருநாளில் அவங்களுடைய சந்ததியினர் தான் செஞ்சுட்டுருக்காங்க. இன்னும் இப்போ வரக்கூடிய இளைஞர்கள்லாம் இன்னும் நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருந்துகிட்ருக்காங்க. இன்னும் மென்மேலும் சிறப்பாக இருக்கும். சரி, என்ன தொடர்ந்து எத்தனை நாளைக்கு நடக்கும்? அது மாசி மகம் வரைக்கும் திருவிழா நடக்கும். சரிங்க, ஓகே. நண்பர்களுக்கு வணக்கம். இது மருத்துவர் சங்கத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே அது ஒரு கணக்கு வழக்காக கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீகத்தை பற்றிய ஒரு சிந்தனையை வெளிப்படுத்தும்படியாக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நம்ம அவங்க லாஸ்ட்டாக காமிக்கிறேன். என்ன இது உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்முடைய விருத்தாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயத்தினுடைய குருக்கள் ஹரி அவர்கள் நமக்கு ஒரு சில குருக்களை நம்ம சந்திக்க போகிறோம். ஐயா அவர்கள் பேசுவார். நன்றி ஐயா. சொல்லுங்கள் ஐயா. வணக்கம். என்னுடைய பேர் ஹரிபிரகாஷ் குருக்கள். நமது விருதகிரீஸ்வரர் ஆலயத்திலே பரம்பரையாக அர்ச்சகராக பணியாற்றி வருகிறோம். நமது ஆலயமாகப்பட்டது மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சிறப்புடைய நமது ஆலயத்திலே இப்பொழுது மாசிமக பெருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதுக்காக இந்த மாசிமக பெருவிழாவாகப்பட்டது நடைபெறுகிறது என்றால், நமது ஆலயத்தை முதல் திருப்பணி செய்து விபச்சித்து முனிவர் அவர் காட்சி கொடுக்கும் விதமாக நமது ஆலயத்திலே இந்த மாசிமக பிரம்மோற்சவமாகப்பட்டு நடைபெறுகிறது. இந்த மாசிமக பிரம்மோற்சவத்திலே சுவாமியின் கொடியேற்ற விழாவிலே 6ஆம் திருநாள் அன்னைக்கு சுவாமி விபச்சித்து முனிவருக்கு காட்சி கொடுக்கிறார். அதன் அங்கமாக நமது ஆலயத்தில் 40 நாட்கள் திருவிழாகப்பட்டது நடைபெறுகிறது. முதலாவது இல்ல தெய்வமாக இருக்கக்கூடிய ஐயனார், செல்லியம்மன், அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு 10 நாட்களும், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு 10 நாட்களும், அதனைத் தொடர்ந்து தெப்போத்சவம் ஒரு நாள், செண்டிகேஸ்வரம் ஒரு நாள், அதைத் தொடர்ந்து விடையாற்றி உற்சவம் என்று சொல்லக்கூடிய பிராயச்சித்தத்திற்காக சுவாமி வெளியே போயிட்டு வந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு விடையாற்றி உற்சவமாகப்பட்டது 10 நாட்கள் நடைபெறும். நமது ஆலயமாகப்பட்டது காசியை விட பல மடங்கு புண்ணியம் அதிகமாக கருதப்படுகிறது. அதனால் விருத்தகாசி என்றும் போற்றப்படுகிறது. 4வரில் 3வரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக நமது விளங்குகிறது.
இந்த உலகத்திலே முதல்ல தோன்றிய மலையாக நமது சுவாமி இங்கே இருக்கிறார். அதனால தான் சுவாமியோட பேர் பழமலைநாதர் அப்படின்ற 3000 ஆகப்பட்டது திருப்பணி செய்யப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு சுவாமி பஞ்சாட்சர உபதேசம் பண்ணி அம்பாள் தொடையில படுக்க வச்சு முந்தாள் விசிறி விட்டு அந்த உயிர்கள் செய்த பாவங்களை போக்கும் விதமாக இங்கே அமையப்பட்ட காரணத்தினால் இங்கே எல்லாமே சுவாமிக்கு 5 அமைந்திருக்கு. தீர்த்தம், பிரகாரம், நந்தி, கொடிமரம், தேர், ராஜகோரம் முதலில் எல்லாமே 5ஆகவும் பஞ்சபூதத்திற்கான ஒரு ஸ்தலமாகவும் நமது ஆலயமாகப்பட்டது விளங்கப்படுகிறது. எல்லா விதமான ஜென்மால செய்த பாவத்தையும் இங்கே சுவாமி போக்கிக்கிறார். அப்படியாகப்பட்ட நமது விருத்தாம்பிகை, பாலாம்பிகை சமேத விருத்தகிரீஸ்வருடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். அதாவது காசியை விட வீசம் ஜாஸ்தியான இந்த விருத்த காசியில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் இது 3 ஆலயம் விசேஷமானது இந்த விருத்தகிரீஸ்வரர் ஆலயம். இந்த விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் ரொம்ப விசித்தி பட்டது என்னென்னா இந்த மாசி மக திருவிழா. இந்த மாசி மக திருவிழாவானது முதல்ல ஐயனார் காப்புலேருந்து முதல்ல ஆரம்பிச்சிடும். ஐயனார் காப்பு ஒரே ஒரு நாள். அதுக்கு அடுத்ததாக செல்லியம்மன் திருவிழாவானது 8 நாள். அது முடிஞ்சதுக்கப்புறம் விநாயகருடைய 10 நாள் திருவிழா உண்டு. அந்த கொடிமரத்தோடு அதில் விநாயகருக்கு முதல்ல கொடிமரம் ஏற்றி இன்று 4ஆம் திருநாளானது 4ஆவது திருநாளாக இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இதில் விநாயகருக்கு தனியாக தீர்த்தவாரி முடிஞ்சு அதுக்கப்புறமாக சுவாமிக்கு தனியாக 12 நாட்கள் திருவிழா நடக்கும். மாசி மகத்தில் 5 கொடிமரம், வேறு எங்கேயுமே இல்லாத தனி சிறப்பு இந்த கோவிலில். எல்லாமே 5 இருக்கும். கோபுரம் 5, கொடிமரம் 5, தேர் 5, பிரகாரம் 5, தீர்த்தம் 5ன்னு அந்த 5 கொடிமரத்துலேயும் ஈசான தத்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாதன்னு அந்த 5 முகத்தை குறிக்கிறதுக்காக இங்கே எல்லாமே 5 இருக்கும். அந்த 5 முகத்தை படியேற்றி இந்த திருவிழாவானது நடைபெறும். அனைத்து மக்களும் இங்கே வந்து விருத்தகிரீஸ்வர பெருமானை கண்டுகளித்து அவருடைய அருளை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அபிஷேக ஆராதனை செய்து வீதி உலா வந்து சாமி வீதி உலா வந்து இப்பொழுது நிறைவுற்று கோவிலில் நாங்கள் எங்கள் சமுதாய மக்கள் சார்பாக பட்டுவாடா செய்து இப்பொழுது எங்கள் முன்னோர்கள் காமிச்ச வழியை பின்பற்றி நாங்களும் அதை தொடர்ந்து வழிபடுகிறோம். சிறப்பாக செய்து முடித்து உங்களிடம் நாங்கள் கேட்கிறோம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வேறு அதாவது இந்த பக்தினால் எவ்வளோ ஆன்மீக எவ்வளோ நிகழ்வுகள் அதிகமாக நடந்திருக்கு அவங்க லைஃப்பில்? இது வந்து மிகவும் பழமையான விருத்தகிரீஸ்வரர் ஆலயம். காசியை விட வீசம் பெரியது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கு வந்து பிறப்பதும் வாழ்வதும் இறப்பதும் முக்தி என்று முன்னோர்கள் சொல்லி பல தமிழ்நாடும் இல்லாத பல மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து பழமலைநாதரை தரிசித்து செல்கிறார்கள். பழமலைநாதர், பாலாம்பா, விருத்தாம்பாள் எங்கள் பிரசித்தி பெற்றது. அதுபோல் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இது வந்து ஆழத்து விநாயகர். இங்கே இந்த கோயிலின் சிறப்பு என்னென்றால் கோபுரங்கள் 5, கொடிமரம் 5, உள் சுற்றுப்பிரகாரம் 5, நந்தி 5, தேர் 5, அதுபோல் எல்லாம் சிறப்பு மிக்க விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் அனைவருக்கும் முக்தி பெற வாழ்த்துகிறோம். வணக்கம். நாங்கள் அனைவரும் நகர மருத்துவ சமுதாய சங்கத்திலிருந்து வந்திருக்கோம் இந்த திருவிழாக்காக. என்னுடைய பேர் விகேடி ரவி. பெரிய கோயிலில் வந்து 10 நாள் உற்சவம். இந்த உற்சவத்தில் வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு நாள் உற்சவம் உண்டு. இவருடைய உற்சவம் காலகாலமாக நடந்து விட்டு இருக்கிறது. இது 4ஆம் நாள் உற்சவம். ஆரம்ப காலத்தில் வந்து 4 உற்சவம், முன்னோர் காலத்தை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த 4ஆம் நாள் திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எங்கள் முன்னோர்கள்லாம் விடிய கரகாட்டம், மயிலாட்டம், கோயிலாட்டம் வச்சு இந்த சாமியை வந்து விடிய காலமெல்லாம் வந்திருக்கு. இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் கொண்டாந்துடுறோம். சாமியெல்லாம் கரகாட்டம், மயிலாட்டம் ரொம்ப சிறப்பாக வச்சு சாமியெல்லாம் விடிய காலம் தான் வந்திருக்கு. அந்தமாரி எங்கள் முன்னோர்கள் செஞ்சாங்க. ஸோ காலப்போக்கில் இந்த டான்ஸு போக்குவரத்துக்கெலாம் இடம் இல்லாதனால நேரத்திலே சாமியை கொண்டாந்துடுறோம். இது வந்து 4ஆம் நாள் உற்சவம் எங்களுடைய மருத்துவ சமுதாயத்துக்காக. இது முழுக்க பல ஆயிரம் கோயில் ஆரம்ப காலத்திலிருந்து என்னுடைய உற்சவம் இது யாரும் மாற்ற முடியாது. காலம் போட்டு செஞ்சுட்ருக்கோம். இது யாருடைய வசூல் கிடையாது. எங்களுடைய சமுதாய மக்களுக்கு மட்டும் வசூல் பண்ணி எங்கள் சமுதாய சொந்தங்களோட இதனுடைய உழைப்பில் தான் செஞ்சுட்ருக்கோம். அந்த விநாயகர் எங்களுக்கு நல்ல அருளை கொடுக்குறாரு. எங்கள் மக்களுக்கு நல்ல வழியை காட்டுறாரு. நல்லா எல்லாம் சிறப்பாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா.